My dear students and parents, this is Daniel and welcome back to Version. NEET 2024 examination எழுதக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் எக்ஸாம் ஹாலில் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும், எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், எதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அட்மிட் கார்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நீட் எக்ஸாமினேஷன் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. NEET 2024 எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாகவும் மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாகவும் இனி வர நாட்களில் நிறைய வீடியோஸ் நம்ம கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகிறது போது நம்ம எதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ திங்ஸ் டு கேரி ஃபார் த எக்ஸாமினேஷன் ஹால் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டுங்கிறது அட்மிட் கார்டு. எக்ஸ்ட்ரா 2 காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட சேர்த்து வேலிட் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிடுங்க. வேலிட் ஐடி ப்ரூஃபில் ஆதார் கார்டு கொண்டு போகலாம். ஆதார் கார்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட் கொண்டு போகலாம். உங்களுடைய பேன் கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போகலாம். டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். அல்லது உங்களுடைய ஸ்கூல் ஐடி ப்ரூஃபை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது எதுவுமே இல்லைனா கூட 12th ஹால் டிக்கெட் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதில் நான் இப்போ சொன்ன இந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போங்க. இதோட சேர்த்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் ஒட்டுறதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா வேணும். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா பாஸ்போர்ட் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ரெண்டுமே எக்ஸ்ட்ரா காப்பீஸ் நீங்கள் பேக்கப் வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹால் போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு காப்பி மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போய்க்கலாம். அங்கே அட்டெண்டன்ஸ் ஷீட் கொடுப்பாங்க. அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் நீங்கள் அந்த ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களே உங்களுக்கு ஃபெவிஸ்டிக் எல்லாமே கொடுத்து பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் பேஸ்ட் பண்ணி அதில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா காப்பீஸ் நமக்கு தேவை. இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு சொன்னால் ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது மட்டும் தான் எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். இது தவிர வேறு எதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த அட்மிட் கார்டில் ஃபோட்டோ ஒட்டுறீங்க இல்லையா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டுறீங்க இல்லையா, அதை ஒட்டுறதுல நீங்கள் ஃபோட்டோவில் நேம் அண்ட் டேட் ஆஃப் டேக்கிங் இருக்கிறது அப்படிங்கிறது அவசியம். ஸோ அட்மிட் கார்டு நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை இதுவரை நீங்கள் அட்மிட் கார்டு ஃபில் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை நான் உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிடுறேன். அட்மிட் கார்டு பேஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் வைக்கும்போது ஒருவேளை இந்த பாக்ஸை விட எக்ஸீட் ஆகத்தான் செய்யும். அப்படி எக்ஸீட் ஆச்சுனாலும் பிரச்சனை கிடையாது, பயப்பட வேண்டியதில்லை. இங்கே இதில் எதையும் மறைஞ்சா ஒன்றும் ஆக போகிறதில்லை. ஏன்னா மேலே இருக்கிற பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன், செல்ஃப் டிக்ளரேஷன், அதை விட்டுட்டு கீழே தள்ளி ஒட்டிடுங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே ஒட்டிட்டு கீழே இருக்கிற லைன் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் இருக்கும். அது மறைஞ்சதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது, சரிங்களா? அப்போ பாக்ஸை விட கீழே வந்துச்சுன்னா கூட ப்ராப்ளம் இல்லை. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், இங்கே ஹரிசாண்டல் பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்கள் ஃபிங்கரை நீங்கள் இப்படி ஃபேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தம் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டுற பேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருக்கும். அதனால் இதுக்கு கீழே என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஃபாதர் நேம், மதர் நேம், ரோல் நம்பர், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள் மறையாமல் இந்த காலம்லேருந்து இதுக்கு மேலே வர்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ரெண்டுலேயுமே கட்டாயம் உங்களுடைய நேம் அண்ட் டேட். நீட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணீங்களோ, எந்த சாஃப்ட் காப்பியை நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணீங்களோ அதே காப்பியை எக்ஸ்ட்ரா காப்பீஸ் எடுத்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா காப்பீஸ் கையில் வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் தான் நீங்கள் அட்மிட் கார்டில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். அண்ட் நீங்கள் தம் இம்ப்ரெஷனும் ஃபோட்டோவும் மட்டும் தான் ஒட்ட போகிறீங்க. சைன் பண்ணுறதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் போய் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதுலேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுருப்பீங்க. ஸோ இது தவிர நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போகக்கூடாத, என்ன போட்டுட்டு போகக்கூடாத ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிறத நான் இங்கே காமிச்சிருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ட்ரெஸ் கோட் பற்றி வீடியோ போட்டிருக்கிறோம். ஜீன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஜீன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். பிளைன் டெனிம் ஜீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா போட்டுட்டு போகலாம், அது கூட வேண்டியதில்லை, சரிங்களா? லெகின்ஸ் அலோவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சில இடங்களில் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ வேண்டாம். இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் இருக்கக்கூடிய சுடிதாரோ அல்லது டாப்ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் வந்து இந்த மாதிரி பிரிண்டட் டிஷர்ட்ஸ், ஹூடிஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகும். அப்போ எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு போகலாம்? இன்கேஸ் இஃப் யூ ஆர் அ கேர்ள், நீங்கள் இந்த மாதிரி ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹாஃப் ஸ்லீவ் இருக்கக்கூடிய ஒரு டாப்ஸும் ஒரு நார்மல் காட்டன் பேண்ட்டும் நீங்கள் தாராளமாக போட்டுட்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. இது தவிர ஒரு டிஷர்ட், ரவுண்ட் நெக் டிஷர்ட் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளைன் டிஷர்ட் வித்தவுட் எனி பிராண்டிங்ஸ், வித்தவுட் எனி நேம் டெக்ஸ்ட் எல்லாம் இல்லாதபடி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை போட்டு போகலாம். ஒரு நார்மல் காட்டன் பேண்ட்ஸ் நீங்கள் போட்டுட்டு போகலாம். இது தவிர ஸ்லிப்பர்ஸ் நீங்கள் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி நார்மல் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் போட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது நல்லது, அட்வைசபிள், சரிங்களா? இதே இதில் நீங்கள் வந்து ஹை ஹீல்ஸ் இருக்கக்கூடிய ஷூஸ் மாதிரியோ ஹை ஹீல்ஸ் இருக்கக்கூடிய ஸ்லிப்பர்ஸ் மாதிரியோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. என்ன பண்ணிடுவாங்கன்னா கழட்டி வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹை ஹீல்ஸ் இருக்கக்கூடியதை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போன உடனே உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க.
அந்த கொஷின் பேப்பருக்குள்ளேயே தான் ஓஎம்ஆர் ஷீட் அப்படிங்கிறது இருக்கும், சீலாக இருக்கும் சரிங்களா, சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரில் நீங்கள் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் சில டேட்டா எல்லாம் நீங்கள் என்டர் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் அந்த சீலை நீங்கள் பிரேக் பண்ணணும், சீலை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் யுவர் ஓஎம்ஆர் ஷீட். ஓஎம்ஆர் ஷீட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஆல்ரெடி ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஃபில் பண்ணுறது நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பரில் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட் இருக்க போது, பாட்னி, ஜுவாலஜியோட சேர்த்தா நீங்கள் வந்து 4 டிவிஷனில் கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். டோட்டலாக 200 கொஷின்ஸ், 180 கொஷின்ஸ் தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எதுலேருந்து வேணால் ஆரம்பிக்கலாம். யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் பயாலஜி, யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபிசிக்ஸ், யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி. தட் இஸ் அப் டு யூ. நீங்கள் தான் அதை டிசிஷன் எடுக்கணும். எதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் என்னுடைய சஜஷன், ஒரு கொஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா ஷேட் பண்ணிவிடுங்க. ஷேட் பண்ணும்போதுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். பிகாஸ் ஷேடிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ஷேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழகுபடுத்துறதுக்காக நிறைய நேரத்தை எடுத்துடக்கூடாது. உதாரணத்துக்கு 9வது கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை சுற்றி ஒரு குட்டி ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக ஷேட் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இதை ஷேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எடுத்துக்கிற டைம் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்கள். அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 செகண்ட்ஸ், 4 செகண்ட்ஸ் ஆர் 5 செகண்ட்ஸ் எடுக்குது அப்படின்னா நீங்கள் டோட்டலாக அட்டன் பண்ண போகிற கொஷின்ஸை வச்சு ஷேடிங்க்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இப்போவே கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்காக தான் நம்ம என்ன சொன்னோம், மார்க் டெஸ்ட் ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதி பாருங்கன்னு சொல்லி சொன்னோம். நிறைய பேர் எழுதி பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் ஒரு வேளை நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை பார்க்கவே இல்லை, எக்ஸாம் ஹாலுக்கு போய் தான் புதுசாக ஓஎம்ஆர் எழுத போகிறேன், இது வரைக்கும் ஆன்லைனில் தான் கிளிக் பண்ணி தான் நான் நீட் எக்ஸாம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட்டாவது எழுதி பார்த்துருங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேட் பண்ணுறதுல நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். 2வது, ஒரே கொஷனுக்கு டபுள் ஷேட் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் இன்டூ மார்க் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த கொஷினை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, நெகட்டிவ் மார்க்கிங் தான் போகும், ராங் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. ஸோ அதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது, ஷேட் பண்ணும்போது ஃபுல்லாக ஷேட் பண்ணுங்கள், பாதி மட்டும் ஷேட் பண்ணிட்டு போகாதீங்க. ஒரு டாட் மட்டும் வச்சுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம இப்படி வந்து இருக்கக்கூடாது. ஸோ டாட் மட்டும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி டாட் வைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 2வது, கொஷின் பேப்பர்லையுமே நீங்கள் ஃபில் பண்ணும்போது அந்த அவங்களுடைய கொஷின்ஸ்க்கு பக்கத்தில் எந்த ஆப்ஷன் நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுட்டே வரேன் சார். வீட்டுக்கு வந்து நான் வந்து ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு இல்லை என்னுடைய மார்க்கை நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார் அப்படின்னா முதல்ல பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்கில் அதை பண்ணாதீங்க. லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் குட்டியாக உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ரஃப் ஒர்க்லையோ அல்லது கொஷின் பேப்பர்லையோ நீங்கள் மார்க் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் சஜஸ்டட் என்னென்னா அப்படி பண்ணக்கூடாது. கொஷின் பேப்பரில் மார்க்கிங் எதுவுமே பண்ணக்கூடாது. அண்ட் ஆல் த கால்குலேஷன் ஷுட் பி டன் ஒன்லி அந்த ரஃப் ஒர்க் ஷீட்ஸ். ரஃப் ஒர்க்ஸுக்கு 2 ஷீட் கொடுத்துருப்பாங்க, 2 பேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பேஜில் மட்டும் தான் நம்ம இதெல்லாமே பண்ணணும். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போவீங்க, இந்த சென்டருக்கு போவீங்க. இந்த சென்டரில் உங்களை வந்து அரௌண்ட் ஒரு 12 o'clock மேலே 12:30க்கு மேலே உங்களை உள்ளே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பேஸ்ட் அந்த க்ரௌடை பொறுத்து உங்களை வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆஃப்டர் தட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய அட்மிட் கார்டையும் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஐடி ப்ரூஃபு, அட்மிட் கார்டு, எக்ஸ்ட்ரா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இந்த 3 நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா, வாட்டர் பாட்டில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதை மட்டும் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. எடுத்துகிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் தேர் வில் பி எ போர்டு. அந்த போர்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு எந்த ஹாலில் அலோகேட் பண்ணியிருக்காங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃப்ரிஸ்கிங் வில் பி தேர். பாய்ஸ்க்கு தனியாகவும் கேர்ள்ஸ்க்கு தனியாகவும் செப்பரேட்டாக ஃப்ரிஸ்கிங் வில் பி தேர். அண்ட் நீங்கள் கஸ்டமரி ட்ரெஸ் கோட் வியர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே போயிடுங்க. ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடியே சீக்கிரமாக போய் நீங்கள் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் உள்ளே போய் எக்ஸாம் எழுதலாம். ஸோ எக்ஸாம் ஹாலில் டென்ஷன் ஆகாதீங்க. எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போகிற ப்ராசஸில், இந்த இனிஷியல் ஃப்ரிஸ்கிங் ப்ராசஸில் அல்லது இனிஷியல் உள்ளே போகிற என்ட்ரிங் ப்ராசஸில் எந்த விதமான டென்ஷனுக்கும் நீங்கள் உங்களை ஆளாக்கிக்காதீங்க. அப்போ உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் நல்ல ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், கரெக்டான ட்ரெஸ் கோடில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஷின் பேப்பரில் எந்த மார்க்கிங்கும் பண்ணாமல் எக்ஸாம் டைமில் டென்ஷனை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் பயோ பிரேக்ஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அளவாக தண்ணி குடிங்க. 1 லிட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறேன், 2 லிட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி உள்ளே போய் தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்காதிங்க. ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் தேவைப்பட்டால் தொண்டையை நினச்சிக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் என்ன வேணால் சாப்பிட்லாம், என்ன வேணால் குடிக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், சந்தோஷமாக இருங்க. ஆனால் எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி மட்டும் உங்களுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம சொல்லியிருக்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அண்ட் இதுவரை ஒரு வேளை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.